மண்வளம் நிறைந்தது, நீர்வளம் நிறைந்தது. நாங்கள் இந்த கிராமத்தை மேம்பாடு அடைய செய்வதால் அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்ற சேகரிப்பினுடைய மலையாளபுரம் கிராமத்திலே உபத்திரன் மாதிரி கிராம நிகழ்ச்சி Saying no to drugs. We deserve a beautiful. அன்பு தமிழ் பிரபுகளுக்கு வணக்கம். இந்த எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனா கிளிநொச்சி மாவட்டம் மலையாளப்புற பகுதியில் நிற்கிறேன். இந்த இடத்துல தேசிய உற்பத்தி திறன் கிராமமாக இந்த மலையாளப்புற கிராமத்தை தேசிய மக்கள் சக்தியின் இந்த அரசாங்கம் அதை கொண்டு வரையினோம். அரசாங்க அதிபர் வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மலையாளப்புற கிராமத்தில் எப்படியான செயல்பாடுகள் நடக்க போகின்ற அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சில குழப்பகரமான செயல்பாடுகளும் நடந்து கொண்டு போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பதில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். மலையாளபுரம் கிராமத்தில் தேசிய கிராம அபிவிருத்தி சம்பந்தமான நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக அரசாங்க அதிபர் உட்பட பல்வேறு அரச உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு மிகவாக சிறப்பித்து வருகின்றனர். உண்மையில் கிராமங்களுக்கான பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கோடு செயல் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதை உண்மையாகவே சந்தோஷமான விடயமாக இந்த கிராம மக்கள் கருதியிருந்தார்கள். பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருந்த போதிலும் இந்த கிராமத்தின் இந்த அபிவிருத்தி திட்டம் கிராமங்களுக்கு இடையிலான செயல் திட்டங்கள், அதாவது வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற, பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற, பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குகின்ற பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் இந்த கிராம அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இதே நேரம் குழப்பகரமான செயற்பாடுகள் சிலர் முன்னெடுத்து வந்ததும் நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையில் இந்த கிராமங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகின்ற செயல் திட்டத்தில் அன்னூர் அரசாங்கம் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி பல்வேறுபட்ட கிராமங்களில் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அதே போன்று மலையாளபுர கிராமத்திலும் தற்போது இந்த நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. உண்மையில் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த பசுமை பொருளாதாரம் போன்று இந்த மலையாளபுர கிராமத்திலேயும் இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருவதும் சிறப்பாக அமைந்தது. பொதுவாக வெளிநாடுகளில் இந்த பசுமை பொருளாதாரத்தை நோக்கி மக்கள் திரும்புவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். தேசிய உற்பத்தி திறன் செயலகம் மலையாளபுர கிராமத்தை தேசத்தை கட்டியெழுப்புகின்ற பலமான கிராமமாக மலையாளபுர வடக்கு கிராமம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இனி அரங்க நிகழ்வுகள் நடக்கிறது காத்திருக்குது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை அன்போடு வேண்டி எங்களுடைய கரைச்சி பிரதேச செயலாளர் அவர்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மலையாளபுரம் கிராம அலுவலர் அவர்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக பிரதேச செயலகத்தினுடைய உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மாவட்ட செயலக உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு வேண்டி நிற்கின்றோம். உற்பத்தி திறன் மிக்க ஒரு தூய்மையான கிராமமாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த அரிய வாய்ப்பை இந்த கிராமத்து மக்கள் நீங்கள் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
அறிவுரையை விட முன்மாதிரியே சிறந்தது என்ற பழமொழியை நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம் அல்லவா? இது அவ்வாறானதொரு முன்மாதிரியான கதையாகும். கதை என்று சொன்னாலும் இது உண்மையில் வளமான பிரதிபலனை எதிர்பார்த்து நிலத்தில் ஒரு புதிய விதையை விதைக்கும் மிகவும் முன்மாதிரியான ஒரு திட்டத்தை பற்றிய எங்கள் அனைவரினதும் கதை இது. இதுவே தேசத்தை மேம்படுத்தும் தன்னிறை உள்ள கிராமத்திற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் தேசிய உற்பத்தி திறன் செயலகம் இணைந்து நடைமுறைப்படுத்தும் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம திட்டம். இலங்கையின் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலிருந்தும் ஒரு கிராமத்தை தேர்வு செய்து தனித்தனி வீட்டு உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் அக்கிராமங்களை மகிழ்ச்சி நிறைந்த சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்களாக மாற்றி வளமான நாட்டையும் அழகான வாழ்வையும் உருவாக்குவதற்கான முன் மாதிரியை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பிரதேச செயலாளர், உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஒருங்கிணைப்பாளர்களுடன் இணைந்து பிரதேச மட்டத்திலான அரச பொறிமுறையை மிகவும் செயற்திறனாக ஈடுபடுத்தி இந்த செயல்பாட்டின் அடிப்படை பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கான முழுமையான ஒருங்கிணைப்பு உற்பத்தி திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஊடாக நடைபெறுகிறது. பிரதேச மத தலைவர்களின் ஆலோசனையுடன் இளைஞர் மற்றும் முதியோர் மத்தியிலிருந்து சமூக தலைவர்களை தேர்வு செய்து அரச அதிகாரிகள் மற்றும் அரச சார்பற்ற தன்னார்வ நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய அதிகபட்சம் 20 பேரை கொண்ட கிராமிய குழுவின் ஊடாக இந்த சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம திட்டம் கிராமங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சமூக வட்ட எண்ணக்கரு மூலம் அபிவிருத்தி தேவைகளை இனம் கண்டு குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட கால திட்டங்களை தயாரித்து அவற்றை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல முக்கிய பங்களிப்பு இந்த கிராமிய குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து அபிவிருத்தி பணிகளும் 6 பிரதான தூண்களின் கீழ் நடைபெறுகின்றன. ஆரோக்கியமான சமூகம் என்பது நாட்டின் உந்து சக்தியாகும். தொற்றா நோய்களற்ற நிம்மதியான மனப்பாங்கு கொண்ட, தூய்மையை தனது வாழ்க்கை முறையாக கொண்ட, சத்தான உணவு போக்கை பழக்கமாக கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவது எங்கள் அனைவரினதும் பொறுப்பாகும். இந்த சுவாசம், வர்ணங்கள், வியர்வை என சுருக்கமாக சொன்னால் நாம் வாழும் ஒவ்வொரு கணமும் இந்த பூமிக்கு சொந்தமானது. எனவே வாழ்வது என்பது இயற்கையோடு செய்யும் ஒரு அற்புதமான கொடுக்கல் வாங்கலாகும். முன்பு போல அல்ல. இப்போது கிராமங்களிலும் வீடுகள் மிகவும் நெருக்கமாகவே கட்டப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வீடுகளில் வாழும் மக்கள் அந்நியர்களைப் போலதான் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனையும் கௌரவிக்கும், மனிதத்தன்மையை புரிந்து கொள்ளும் ஒரு கிராமமாக நாம் மீண்டும் இணைந்தால் சமூகத்தில் நடக்கும் பல தவறுகளை குறைக்க முடியும். அன்பு நிறைந்த எமது வீட்டில் இருந்துதான் ஒரு கிராமம் என்ற வகையில் நாம் மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும். பெரிய விடயங்களை அன்றி முதலில் நாம் வாழும் வீட்டை ஒழுங்காக வைத்துக் கொள்வது, மின்சாரம் போன்ற மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் அதிகபட்ச பயனை பெறுவது போன்ற சிறிய பழக்க வழக்கங்கள் மூலம் ஒரு பாரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவர்களில் தங்கியிருப்பதற்கு பதிலாக தனது முயற்சியால் எழுந்திருக்கும் இல்லத்தரசி போன்றே தொழில் முயற்சியாளர் என்பவர் ஒரு கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும். எவரும் கவனம் செலுத்தாத இயற்கை வளங்களை பயன்படுத்தி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் வீட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும். அடிமட்ட மக்களின் இந்த சக்தி ஒரு நாள் முழு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அடித்தளமாக அமையும். எங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் எமது நாட்டை அழகாக்கும் எமது எதிர்கால சந்ததியினரை பற்றி சிந்தித்து நாங்கள் இந்த மாதிரி கிராமங்களை உருவாக்க வேண்டும்.
ஒவ்வொரு பிள்ளைக்கும் கட்டாய கல்வியை உறுதிப்படுத்தும் அதே வேளை இளைஞர்கள் வாழ்வில் வெற்றி பெற தொழில்துறை வழிகளை காட்ட வேண்டும். அறிவு என்பது வெறுமனவே புத்தகங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. இது கிராமங்களில் உள்ள பாரம்பரிய அறிவினதும் நவீன தொழில்நுட்பத்தினதும் கலவையாகும். ஒரு கிராமத்தின் அழகு அக்கிராமத்திற்கே உரித்தான கலாசாரம் மற்றும் பெருமானங்களில் தங்கியுள்ளது. எமது தனித்துவம் இல்லாவிட்டால் எதனை கொண்டிருந்தும் என்ன பயன்? நாங்கள் இங்கே சொல்வது காலாவதியான சில பழமைவாத சம்பிரதாயங்களை பற்றி அல்ல. முழு கிராமத்தையும் பிணைத்து வைத்திருந்த புதிய தலைமுறைக்கு தவறி போகின்ற நாம் ஏற்கனவே இழந்து கொண்டிருக்கும் எமது கலாசார விழுமியங்களை பற்றி தான் பேசுகிறோம். நாம் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த இனத்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே கிராமத்திற்கு ஒரே நாட்டிற்குரியவர்கள். இறுதியாக எமது சூழல் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே முன்பு கூறியது போல இவை அனைத்தும் பாதுகாக்கப்படும். கழிவுகள் உருவாவதை குறைத்து கழிவுகளையே ஒரு வளமாக மாற்றும் பசுமை தொழில் முனைவோரை உருவாக்குவதன் மூலம் எமது சூழலின் அழகை என்றும் பாதுகாக்க எம்மால் முடியும். நமது நாட்டை வளமிக்க ஒரு நாடாக மாற்றி அமைப்பதற்குரிய பல்வேறு வகைப்பட்ட வேலை திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டம் தான் இந்த உற்பத்தி கிராம வேலை திட்டம். இது ஒரு மாதிரி வேலை திட்டம். ஏனென்றால் இன்றைய தினம் நாங்கள் மாவட்டத்தினுடைய நிகழ்வை இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லா கிராம அலுவலர் பிரிவுகளுமே உற்பத்தி கிராமங்களாக வெகு விரைவிலே அவை உருமாற்றம் பெற இருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையிலே எமது பிரதேசங்களை அபிவிருத்தி அடைந்த பிரதேசங்களாக மாற்றி அமைக்கின்ற ஒரு பாரிய வேலை திட்டத்தை நமது நாடு இன்றைக்கு எதிர்நோக்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சமகாலத்திலே இன்றைக்கு நாட்டிலே உலகிலே ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகள் காரணமாக பல பொருளாதார நலிவுகளும் பின்னடைவுகளும் ஏற்படுகின்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு ஆசியாவிலே வளர்ந்து வருகின்ற நாடு என்கின்ற அடிப்படையில் மிகவும் உன்னிப்பாக இந்த உலக ஒழுங்குகளை அவதானித்து அதற்கு ஏற்றது போல எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களிலே ஏற்படுத்துகின்ற சிறிய மாற்றங்கள் ஊடாக இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட இந்த ஒளிக்காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எங்களிலே நாங்கள் ஏற்படுத்துகின்ற சிறிய மாற்றங்களின் ஊடாக அது நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மையிலே ஏற்படுது. ஆகவே அவ்வாறான பல்வேறு உபாயங்களை கையாளுவதன் ஊடாக நாங்கள் இந்த கிராமத்தை மேம்பாடு அடைய செய்வதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. ஆகவே பொதுமக்களாகிய நாங்கள் எங்களுக்கு அரசாங்கத்தின் ஊடாக உதவிகள் கிடைக்கின்றன, மானியங்கள் கிடைக்கின்றன. அவற்றை நாங்கள் பயன்படுத்திவிட்டு செல்லலாம் என்ற மனோநிலையில் இருந்து மாறி அரசாங்கத்தினாலே எங்களுக்கு கிடைக்கின்ற மானியங்களையும் உதவிகளையும் பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் சுயமாக முன்னேறுவோம், எவ்வாறு நாங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற அங்கத்தினராக மாறுவது என்ற அடிப்படையிலே நாங்கள் இயங்க வேண்டியிருக்கிறது. வெற்றிகரமான ஒரு திட்டமாக அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வழக்கிற்கு முகம் கொடுக்கும் நிலையிலும் நாம் இருக்கின்றோம். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆகவே இந்த நீதிமன்றம் விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடும் ஒரு ஜீவன் தான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக. கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவர் பக்தன் என்பதற்காக. பக்தி பகல் விரசமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். உனக்கே இவ்வளவு அக்கறை, இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத அக்கறை. என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. இங்கே வந்து குடியேறிய மக்கள் பெண்களை தீண்டியது, தீயை தாண்டியவர். தாமாக உழைத்து இந்த மண்ணை சிறப்பதற்கு சென்னல் வயல்கள், சிலங்கரும்பு தோட்டங்கள், தின்னக்கனிகள், தெவிட்டா பயன்மரங்கள், இன்ன பல வளங்களையும் பெற்றுத் தந்தவர்கள்.
அதற்காக அரசாங்கம் எமது அரச செயலகங்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த கிராமத்தை முன்னேற்ற துடிக்கின்றது. ஆனால் நமக்குள் சில குறைபாடுகள் இருக்கின்றது. ஒற்றுமையை தவறவிடுகின்றோம், முரண்பாட்டை வளர்க்கின்றோம். அதற்காக உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனமறியாததல்ல. அதற்காக இங்கே விளந்திருக்கும் கீழல்களை மறைத்திட முயல்வது பொண்ணுக்கு பொழுகுதளவும் வேலையை போன்றது. எனவேதான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாற்றி உங்களை அழைக்கிறேன். அறிவு அறிவு அதை தேடிப் பெறுவதற்காக என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். மிகு ஏதன்ச நகரத்து ஏற்றம் மிகு வாலிபர்களே, நாட்டம் எடுத்த சமுதாயத்திலே நறுமணம் கமல அழைக்கிறேன். சாக்ரடீஸ், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் சினமடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியம் மாத்திரம் போதாது. வீரர்களே, நாம் பெறும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத யோதி, அகிலத்தின் அணையாத யோதி. இன்று நாம் கல்வி, கலை, விளையாட்டில் முன்னேற வேண்டும். அரசாங்கம் தரும் செப்பனிட்ட வேலை திட்டங்களை நாம் முன்னின்று உழைக்க வேண்டும். அரச செயலகர்கள் நமக்காக தந்திருக்கும் உதவிகளை நாம் இயல்பாக செயல்படுத்த வேண்டும். எமக்குள் முரண்பாடு கூடாது. ஆகவே எமது வரலாற்றை நாம் கல்வி, கலை, விளையாட்டில் சிறந்து விளங்கினால் எமக்கு கிடைக்கப் போகும் வரப்பிரசாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் எம் மலரடியில் சிலம்போசை பாட்டி செய் அணிமுத்து மாலையத்து தொகையாகும் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் குரலாகும். உழவரெல்லாம் கோத்து வைத்த இலக்கியங்கள், பொன்னேனி அலங்கார சீதனங்கள், கலை மங்கை அருகொன்றும் புன்னகைக்கு நிலையேது தலைதாட்டி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம். நான் என்று இல்லாது நாம் என்று சேர்ந்து அரசாங்கம் தருகின்ற ஒப்பற்ற பணிகளை நாம் சிறமேற்கொண்டு பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம் தரும் வரப்பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய முன்வருவோமாக. பிரச்சனை வேண்டாம், சமாதானம் வேண்டும். உற்பத்தி திறன் வரப்பிரசாதம், மாதிரி கிராமம் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம், அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். தேசத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிரதேசத்தை வளர்க்க வேண்டும், மாவட்டத்தை வளர்க்க வேண்டும், நாட்டிற்கு உகந்தவராக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறது. பிரதானமான ஒரு குறைபாடாக இனம் காணப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமத்தின் மிக முக்கியமான ஒரு முன்மொழிவு என்றால், இந்த அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து வேலை திட்டங்களையும் ஒரு சீரான நேர்கோட்டிலேயே கொண்டு வந்து அவற்றை அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பல்வேறுபட்ட சமூக ரீதியாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை உபயோகம் செய்வதற்கோ அல்லது அதை சரியான முறையில் அவர்களுக்கு கொண்டு செல்வதில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அவற்றை நிவர்த்தி செய்கின்ற நோக்கோடுதான் இந்த சமூக உற்பத்தி திறன் கிராமம் என்ற அந்த வேலை திட்டத்திலே நாடு தழுவிய ரீதியாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களில் முன்மாதிரியாக ஒரு பிரதேச செயலகத்தில் ஒரு கிராம அலுவலர் பிரிவு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. அந்த கிராம அலுவலர் பிரிவிலே மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் அதிலே கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம், கைத்தொழில், அவர்களுடைய ஏனைய தேவைகள் தொடர்பாக முதல் கண்டறிந்து நாங்கள் கடந்த வருடம் அதற்கான ஒரு குழு ஒன்று நாங்கள் இந்த கிராமத்திலே நியமித்திருக்கின்றோம். அந்த குழுக்களின் ஊடாக அவற்றை
இனங்காணப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர் திட்டமானது முன்மொழியப்படும் இருக்கின்ற நோக்கோடுதான் இந்த முன்மாதிரியான ஒரு கிராம திட்டமானது இன்று நாடு தழுவிய ரீதியிலே ஆரம்பிக்கப்படுகிறது. විවිධ ක්‍රියාකාරකම් හා බැඳෙමින් පුරවැසි හැසිරීම් ධනාත්මක වෙනසකට ලක් කරමින් සිදුවන සමාජ தேசிய ரீதியிலே நடத்தப்படுகின்ற சமூக உற்பத்தி மாதிரி கிராமங்களுடைய வேலை திட்டத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு கரச்சி பிரதேச செயலகத்தினுடைய மலையாளபுரம் கிராமத்திலே இன்று ஆரம்பிக்க வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மதகுரு அவர்களே, இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்துகின்ற கரச்சி பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் திருவாளர் பூந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற கரச்சி பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களே, கிராம சேவையாளர் அவர்களே, தெரிவு செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம் நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே கரச்சி பிரதேச செயலக பிரிவிலே இதற்காக வேறு ஒரு கிராமம் முன்மொழியப்பட்டிருந்தாலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒப்பீட்டளவிலே கூடுதலான பெருந்தொகையான மக்கள் வசிக்கின்ற ஒரு கிராமம், இன்னும் நீண்ட தூரம் முன்னேற்றத்துக்காக செல்ல வேண்டிய ஒரு கிராமம் என்ற அடிப்படையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சிபாரிசின் அடிப்படையில் இந்த கிராமம் தெரிவு செய்யப்பட்டது. உண்மையாகவே இந்த கிராமம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது ஒரு 50-60 வருடங்கள் கடந்திருக்கும். நாட்டினுடைய முன்னைய காலத்திலே ஏற்பட்ட இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு இன்மை காரணமாக நாட்டினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வருகிற அந்த மக்கள் இந்த கிராமத்திலே குடியேறி, நான் நினைக்கின்றேன் இந்த கிராமத்தில் அவர்கள் குடியேறுகின்ற போது இப்போதைய மாதிரி நிலை இருந்திருக்காது. சில பேர் தான் அந்த நேரத்திலே வந்தவர்கள் 1-2 பேர் இங்கே இருப்பீர்கள் எல்லாம் இருந்தேன். கூடுதலானவர்கள் அடுத்த தலைமுறையினராக இருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் அந்த நேரத்திலே நீங்கள் இந்த கிராமத்துக்கு வருகை தந்த போது இப்படியான ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காது. மிகவும் காடான, மிகவும் கடினமான ஒரு பிரதேசமாக இருந்திருக்கும். உங்களுடைய மூத்தவர்கள் அல்லது பெரியவர்கள் தங்களுடைய மனித வலிமையும் மனித வலிமையும் மட்டும் நம்பியே தான் இந்த கிராமத்தை தற்போது மிகவும் ஒரு வளமான கிராமமாக மாற்றியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதுக்காக ஒரு பாராட்டுகள். ஏனென்றால் அவர்களுடைய கடின உழைப்பு தான் நிச்சயமாக இந்த கிராமத்தை இப்படியான ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டிய தேவை இருக்கின்றது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு முடியாது. ஆனால் அந்த உழைப்பு இப்போது இருக்கின்ற எங்களுடைய இளைய தலைமுறையினரும் நிச்சயமாக வர வேண்டும். அப்படியான ஒரு செயல் திட்டம் தான் இந்த உற்பத்தி கிராம செயல் திட்டம். மற்ற நாடுகளை விட எங்களுடைய நாட்டில் வளங்கள் அதிகம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் இங்கே பார்க்கின்ற நாங்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை பார்க்கின்றோம். மிகவும் மண் வளம் இல்லை, பால வளம், நீர் வளம் இல்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்கள் மண் வளம் நிறைந்தது, நீர் வளம் இருக்குது. அடுத்தது காலநிலை. நாங்கள் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள், கனடா எல்லாம் ஓடி போவோம். வெட்டத்தினுடைய 6 மாதங்கள் முக்கியமாகவே வெளியில் போயில்லாத அளவுக்கான மோசமான காலங்கள், கடுங்குளிர், சினோ கொட்டுவது. எங்கள் சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் சொல்லுவார்கள், வெளியில் போயிடாது, வேலை செய்யலாது, உற்பத்திக்கு விவசாயத்துக்கு பொருத்தமற்ற காலம். ஒரு 6 மாதம் தான் அங்கே பொருத்தமான காலம் இருக்கு. ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் ஒரு நல்ல நிலையை அடைந்துவிடும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வருடம் முழுவதும் எங்களுடைய காலநிலை எல்லாவற்றுக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய முழுமையான அபிவிருத்திக்கு முன்னேற்றத்துக்கு பொருத்தமான ஒரு காலநிலை உள்ள ஒரு நாட்டிலே தான் நாங்கள் வசிக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வளம் இருக்குது, எல்லாமே சாதகமாக இருக்கு, இன்னும் முன்னேற முடியவில்லை. காரணம், நாங்கள் எங்களை இன்னும் கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படியான ஒரு திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை என்னென்றால், எப்படி நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வது, எங்களை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றிக் கொள்வது என்பதுதான் இந்த சமூக உற்பத்தி திறன் என்ற ஒரு கிராமம் என்ற ஒரு எண்ணக்கருவை தோற்றுவித்திருக்கிறது. இந்த அரசாங்க திணைக்களங்களிலிருந்து வழங்கப்படுகின்ற சேவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே விரைவாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும், வேகமாக சென்றடைய வேண்டும், வினைத்திறனாக இருக்கணும் என்பதற்காக இந்த சேவைகளை கூடுதலாக டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அதாவது எல்லா வேலையும் கூடுதலாக அவர்களுடைய கைத்தொலைபேசிகள் அல்லது கம்ப்யூட்டர் கூடாக கூடுதலான
சேவைகளை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வேலை திட்டம். இந்த பஸ்ஸில் போய்க்கு நாங்கள் பார்க்கலாம், ஜன்னலுக்குலாம் கட்டி வெத்திலே துப்புவோம், ஜன்னலுக்குனால துப்புவோம், பல்வேறு விதமான செயற்திட்டம். மற்றவர்களை நாங்கள் கரிசனை கொள்வதில்லை. இப்படியான சின்ன சின்ன மாற்றங்களை நாங்கள் எங்களிடம் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பார்க்குறவங்க, வாட்ஸ்அப் பார்க்குறவங்க, உலகம் கொஞ்சம் இறுக்கமான ஒரு நிலையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு. அது சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் அங்கே கொழும்பில் இருக்கிறபடியாக அமைச்சர் தவிர்க்க முடியாத காரணத்தாலே நேற்று கொழும்புக்கு சென்று விட்டார். அதால் தான் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதும் நான் நிற்கின்ற இந்த கிராம மக்கள் அக்கறையாக நீங்கள் கிராம சேவையாளர் எல்லோரும் இந்த நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வாக ஒழுங்கமைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே பாராட்டுக்கள். ஆரம்ப நிகழ்வு மட்டும் சிறப்பாக இருக்கிறது மட்டும் கூடாது, இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய முடிவுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே தொடர்ந்து வருகின்ற இந்த காலங்களில் எல்லோரும் இதுக்காக ஒற்றுமையாக வேலை செய்யவும் என கேட்டு சந்தர்ப்பத்தை தந்தவங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி அமர்ந்தேன். தொடர்ந்து பிரதேச செயலாளருக்கான திட்ட அறிக்கையிலே எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர் Say no to drugs. We deserve a beautiful life. We have so many dreams and goals to achieve. Your parents have struggled so much to give you the life you deserve. Please don't be naive, don't be deceived. Drugs will completely destroy your life. Drugs is a no-go zone. Say no to drugs and fight, even if it means standing all alone. Stay away from bad company and influence. Focus on building your life and future. Live a drug-free life. Protect yourself, protect your family, or protect your friends. அப்படி நடுவில் நீங்களா சரி. மலையாளபுரம் கிராமத்திலே உற்பத்தி திறன் மாதிரி கிராம நிகழ்வினை அங்குராசன ரீதியாக திறந்து வைப்பதற்காக எங்களுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது பல கடமைகளை விடுத்து இங்கே வருகை தந்து எங்களுடைய கிராமத்திலே இந்த பெயர் பலகையினை திரை நீக்கம் செய்து வைத்திருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் முரளிதரன் அவர்களுக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து இன்று அதே நிகழ்விலே தன்னுடைய வேலைப்பளுக்களின் மத்தியிலே இங்கே வருகிறது இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக தொடர்பாடலிலே எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமாக ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் மோகன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய கடைசி பிரதேச செயலாளருடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற உற்பத்தி திறன் மேம்பாட்டு உத்தியோகத்தர் மாவட்ட செயலரும் அவர்களுக்கும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மாவட்ட செயலருடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரகுரு மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களுடைய கிராம மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்விலே ஒருங்கிணைப்பதற்காக இரவு பகல் பாராது இந்த மண்டபத்தையும் இந்த சுற்றுப்புற சூழலையும் மிகவும் அழகாக ஒழுங்கமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள்
மற்றும் சமூக ஆர்வலர்கள், எங்களுடைய அன்பான கிராம மக்கள் அனைவருக்கும் இந்நிலையிலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இங்கே வருகை தந்து எங்களுடைய புகைப்படங்களையும் ஒளி அமைப்புகளையும் எங்களுக்காக உதவி வழங்கிய எங்களுடைய கிராம மக்கள், எங்களுடைய சமூக சேவையாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி சிறப்பாக அமைவதற்காக கலை நாட்டியங்களை வழங்கி சென்ற மலையாளபுரம் கிராமத்தினுடைய கிருஷ்ணாலயா நர்த்தன நிலையத்தினுடைய ஆசிரியர் மற்றும் நலன் விரும்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய நிகழ்வுகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் அதை தொடர்ந்து செய்வதற்காக இங்கே வெளியிலே எங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் அமைப்புகள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து விருந்தினர்களுக்கான உணவு வழங்கல் நிகழ்வு இடம்பெறும். எனவே அதிலும் கலந்து சிறப்பித்து செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.